ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மின்ட் புலாவ். அதனோட இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கிறேன், பாஸ்மதி ரைஸ். அதை தண்ணியில் ஊற வச்சிடுறேன் ஒரு 20 மினிட்ஸ்க்கு. இப்போ மின்ட் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு அரை கப், புதினா ஒரு கப். இது எல்லாத்தையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சியில். இந்த மாதிரி பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தேவையான ஆனியன், டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு, அது காஞ்சதும் அதில் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுபடணும். இதில் நான் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை போட்டு வதக்குறேன். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அது கூட கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஹாஃப் தக்காளியை, இது பெரிய தக்காளி இருந்துச்சு, ஸோ அதில் நான் ஒரு ஹாஃப் தக்காளியை இதை கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்குறேன். அது கூட தேவையான அளவு உப்பும் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்குறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் க்ரீன் பீஸும் அதில் போட்டுக்கிறேன், பட்டாணியும் தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கப் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச இந்த க்ரீன் பேஸ்ட்டு, இந்த மின்ட் பேஸ்ட்டை நம்ம அதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இதில் போட்டு கிண்ட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இப்போ நான் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு நான் ஒரு 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இதுவே நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 கிளாஸ் தண்ணியே போதும், ஒரு விசில் வச்சா போதும். நான் இதில் பேன்லேயே ஃபுல்லாக கடாயிலே அதை வேக வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இதில் ஒரு 1.25 to 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். எனக்கு 1.25 கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 1.25 கிளாஸ் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை உப்பு, காரம் எல்லாம் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வேக வைங்க. அப்புறம் இதை எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி புலாவ் நல்லா வெந்திருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு உங்களுக்கு பாருங்கள், பதம் எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் வேகணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அதை வேக விடுங்க சிம்மில் வச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி சுவையான மின்ட் புலாவ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதை நம்ம ரைத்தாவோடையும் இல்லை நமக்கு தேவையான பொட்டேட்டோ ஃப்ரையோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்.